விஜய்க்கு சப்போர்ட். 26 பேரின் கட்சிப் பதவியை பறித்த எடப்பாடி. எம்எல்ஏ பதவியை பறிக்க கோராதது ஏன்? சட்டசபையில விஜயோட தாவேகா அரசுக்கு ஆதரவா வாக்களிச்ச சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உட்பட 26 எம்எல்ஏக்களோட கட்சி பதவிய எடப்பாடி பழனிசாமி பறிச்சிருக்காரு. எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோரோட மாவட்ட செயலாளர் பதவிய பறிச்ச எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ பதவிய பறிக்க இன்னும் தீவிர முயற்சியை எடுக்கல. எடப்பாடி பழனிசாமியோட இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் பிளான் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். தாவேகா தலைவரும் முதல்வருமான விஜய் தன்னோட அரசுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை நிரூபிக்க தமிழக சட்டமன்றத்துல நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினாரு. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல தாவேகா அரசுக்கு 144 வாக்குகள் ஆதரவா கிடைச்சது. திமுக வெளிநடப்பு செஞ்சது. பாமக நடுநிலை வகிச்சது. அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி மேல ஏற்பட்ட அதிருப்தியில தனி அணியா செயல்பட்ட எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்களும் விஜய்க்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. தாவேகா அரசுக்கு எதிரா அதிமுக வாக்களிக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இதுபடி எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் 22 பேர் விஜய்க்கு எதிராக வாக்களிச்ச நிலையில எஸ்.பி. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் 25 பேர் ஆதரவா வாக்களிச்சாங்க. அதிமுக கொறடா உத்தரவை மீறி 25 பேர் வாக்களிச்சது எடப்பாடி பழனிசாமி தரப்ப கடும் கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. இதுக்கு பின்னாடி உடனடியா சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் அப்படின்னு 26 பேரோட கட்சி பதவிய எடப்பாடி பழனிசாமி பறிச்சாரு. அதே நேரத்துல அவங்களோட எம்எல்ஏ பதவியை பறிக்கிறது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டல. கட்சி பதவிய பறிச்ச எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ பதவியை பறிக்க முயற்சிகள்ல தீவிரம் காட்டல அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. கொறடா உத்தரவை மீறினா கட்சி தாவல் தடை சட்டப்படி எம்எல்ஏக்களோட பதவியை பறிக்க சட்டத்துல வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதிமுக விவகாரத்துல இப்போ எம்எல்ஏக்களோட பதவி பறிக்கப்பட்டா அந்த இடங்கள்ல இடைத்தேர்தல் நடத்தப்படும். இடைத்தேர்தல் வெற்றி தோல்வியை பொறுத்து அதிமுகவுக்கு மறுபடியும் கிடைக்கக்கூடிய எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை மாறுபடும். ஒருவேளை இடைத்தேர்தல் நடந்தா அதுல தாவேகா வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா அந்த கட்சி பெரும்பான்மையை எட்டும். அதே நேரத்துல அதிமுகவுக்கு இப்ப இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இது தங்களுக்கே ரிஸ்கா அமையும் அப்படிங்கறத கணக்குல கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தீவிரம் காட்டல அப்படின்னு சொல்லப்படுது.